ஆராய் செங்கேனி வந்து என்னை ஏன்னா கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிட்டேன். கிளைமேக்ஸ் எழுதும்போது என்னால் எழுதவே முடியல. ஏன்னா வந்து வந்து ஏற்கனவே முடிச்சுட்டான். இப்போ வந்து அவன் போய் செட்டில் ஆகணும். அந்த ஏரியா வந்து எழுதவே முடியல என்னால். எப்படியா இருந்தாலும் இவன் தான் அவளை ஃபாலோ பண்ண தெரியாது இவனுக்கு. ஆனால் அதை எப்படி அந்த மேஜிக் நான் செஞ்சிருவேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் அவளை கொல்லணும் எப்படியா இருந்தாலும். இவனும் செத்து போகிறான். இது எனக்கு வந்து 2 மாதமாக எனக்கு முடியவே இல்லை. ஒரு மார்கழி மாதத்துக்காக காத்துட்ருக்கிறேன் நான். நல்ல ஒரு அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட்லேயே முடிச்சுட்டேன் நான் நாவலை. கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு இதான்ட்டு. ஆனால் அதை எழுதாமல் நான் வெயிட் பண்ணின்னு அழுதுகிட்டு உட்காண்டேன். ஒவ்வொரு நாள் நைட் எழுதுக்கும் போதும் என்னால் எழுத முடியாது. ஆனால் இது வந்து ட்ராவல் ஆகி லாஸ்ட்டில் கூட முடிச்சிருப்பேன் பாருங்க. அது பெருசாக எழுதியிருந்தேன். அது ஒரு 3.5 பக்கத்துக்கு வரும். ஆனால் ஐயோ நான் என்னாலே தாங்க முடியாமல் இருந்தாங்கன்னா ஆம்புலன்ஸு, மணி ஒலி, மருத்துவம் மறுநாள் வந்து பார்ப்பாங்கன்னு சிம்பிளாக ஒரு பொயட்டாக முடிஞ்சிடும் அது. ஆனால் அது வந்து லென்த்தாக போகும்போது என்னால் அதுவே ரொம்ப தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும். அதனால் அந்த 2 கேரக்டர் வந்து நான் பார்த்த கேரக்டருங்க அவங்க.